கிடத்தப்பட்டிருந்த அந்த படுக்கை அருகே சென்றபோது அவர் எழுந்து உட்கார்ந்தார். நான் கைகூப்பி வணங்கிய போது அவரும் பதிலுக்கு வணங்கினார். இரண்டொரு வார்த்தைகள் என்னிடம் பேசினார். அவர் பேசுவது ஒரு தொடர்ச்சியாக இல்லை. ஒன்னும் நடக்கலையே பாவம் என்று. அதற்கு காரணம் நரம்புகள் கருகியதற்கு பிறகு சிந்தனையும் சொல்லும் ஒன்றாக இணைத்து வர முடியாது. அப்பொழுது அவருடைய மனைவி சித்ரா அழுது கதறி கொண்டிருந்தார் பக்கத்திலே. நடந்ததை கேட்டேன். நான் தண்ணீர் எடுக்க போய்விட்டேன். 4 நாட்களாக அழுது கொண்டே இருந்தார். முத்துக்குமார் சென்னையிலே யாரோ ஒருவர் தீக்குளித்து விட்டாராம். அதை பற்றியே புலம்பிக் கொண்டிருந்தார். நான் கேட்டேன், அப்படி என்றால் தொலைக்காட்சியில பார்த்தீர்கள் அம்மா என்று கேட்டேன். நாங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறோம். என் வீட்டில் தொலைக்காட்சி கிடையாது. ஊரிலே உள்ளூருக்குள் இருக்கிற தொலைக்காட்சியை பார்த்து விட்டு வந்து என் கணவர் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் இருந்தார். நான் தண்ணீர் எடுக்க போய்விட்டேன். அதற்கு பிறகு நான் வீடு திரும்புவதற்குள்ளாக உன் புருஷன் தீக்குளிச்சிட்டான் என்று சத்தம் போட்டு நானும் தெருவிலே ஓடினேன். அவர் சுருண்டு கீழே கிடந்தார். ஒரு சாக்கு, ஈர சாக்கை இடுப்பிலே சுற்றி கொண்டு நாங்கள் தூக்கிக் கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு போறோம். இங்கே சரியாக பார்க்க முடியாது என்ற பிறகு இங்கே வந்தோம் என்றார். உங்கள் வீட்டில் ஸ்டவ் அடித்ததாக இப்படி போலீசார் தவறாக சொல்லி இருக்கிறார்கள் என்ற போது, எங்கள் வீட்டிலே காடா விளக்கு, சின்னி விளக்கு தான் இருக்கிறது. மிகுந்த ஏழ்மையான வீடு. வெறும் அடப்பு, விறகு கட்டையை போடுகிற அடுப்பு தான் இருக்கிறது. எங்க வீட்டில் ஸ்டவ் கிடையாது. எங்க வீட்டில் கேஸ் சிலிண்டருக்கு வாய்ப்பே கிடையாது என்றவுடன், அருமை தங்கையே என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய சகோதரியை வெளியே வராண்டாவுக்கு அழைத்து வந்தேன். திரண்டிருந்த பத்திரிகையாளர்களை எல்லாம் நான் அழைத்தேன். என் அருகில் வாருங்கள் என்றேன். சற்று தொலைவிலே நின்று கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகளை அழைத்தேன். நீங்களும் அருகிலே வாருங்கள் என்றேன். இந்த தங்கை சித்ரா சொல்வதை கேளுங்கள் பத்திரிகையாளர்களே. அது குடிசை வீடு. அங்கு மண்ணெண்ணெய் விளக்கும் வெறும் அடுப்பும் இருக்கின்றது. அங்கே ஸ்டவ் கிடையாது. அவர் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த சண்டையும் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஸ்டவ் வெடித்ததாகவும் மனைவியோடு சண்டை போட்டு தீக்குளித்ததாகவும் ஒரு அக்கிரமமான ஒரு பொய்யை ஒரு காவல்துறை தலைமை அதிகாரி அறிக்கையாக தருகிறார் என்றால் அவராக இந்த அறிக்கையை தர முடியாது. அவருக்கு ஒன்றும் அப்படி தர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி அறிக்கை தர வேண்டும் என்று உத்தரவிட்டவர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் என்பது 100க்கு 100 உண்மை. அவர் சொல்லாமல் இந்த அறிக்கையை இவர் தந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்று கூறிவிட்டு, மனச்சாட்சி உங்களுக்கு கிடையாதா? ஏன் இப்படி கொச்சைப்படுத்துகிறீர்கள், இழிவுபடுத்துகிறீர்கள் முதலமைச்சரே என்று கூறிவிட்டு போறேன். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்று திரிபுரம் எரித்த விரிசலை கடவுள் மரளியை உதைத்தார் திருக்கடையூரிலே என்று நான் படித்திருக்கின்றேன். எங்கள் இயக்கத்தை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது, எந்த துரோகத்தாலும் முடியாது. நாங்கள் லட்சியங்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் சர்வபரி தியாகத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கம் என்பதால் அந்த தொண்டர்களுக்கு சொல்கிறேன், கட்டுப்பாட்டை காப்பாற்றுங்கள். அதுதான் என்னுடைய கட்டளை. எனவே அந்த போலீஸ் அதிகாரியினுடைய அறிக்கைக்கு பிறகு துணிச்சலான ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர், அம்மையநாயக்கர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், நான் பெயரையும் சொல்கிறேன், தவறில்லை, தங்கை சுமதி என்கின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மனச்சாட்சியோடு எஃப்ஐஆர் போட்டார். ஏடிஜிபி இப்படி அறிக்கை விடுகிறார். ஒரு காவல்துறையிலே, ஏனென்றால் காவல்துறையில் எல்லோரும் தவறானவர்கள் அல்ல, அதில் மனச்சாட்சி உள்ள அதிகாரிகள் இருக்கிறார்கள். டிஜிபி இப்படி மிரட்டுகிறார். சப் இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் நடந்த செய்தியை எப்படி எஃப்ஐஆர் போட்டு எழுதியிருக்கிறார். நான் அந்த தங்கைக்கு, நான் இதுவரை பேசியதில்லை தொலைபேசியில், அந்த தங்கைக்கு இந்த நாட்டில் நேர்மை செத்துவிடவில்லை என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார், இவர் இலங்கை தமிழர்களுக்காக பள்ளப்பட்டி ரவி தீக்குளித்தார். அவர் உடம்பிலே மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு மனைவி தண்ணீர் எடுக்க போற சமயம், பிள்ளைகள் வீட்டுக்குள் விளையாடி கொண்டு இருந்த நேரம் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு
தெருவிலே ஓடி வந்து ஈழத் தமிழரை காப்போம் என்று சுருண்டு விழுந்தார். அப்பொழுது அவருடைய உடல் கருகிவிட்டதால், ஆடை கருகிவிட்டதால், போட்டிருந்த வேட்டி எல்லாம் எரிந்து விட்டதா. அந்த நேரத்திலும் கூட பக்கத்து தொட்டியில் இருந்த ஒரு ஈர சாக்கை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு, அந்த வேளையிலே கூட மானத்தை மறைப்பதற்காக இடுப்பிலே கட்டிக்கொண்டு அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்டார் என்று அந்த சப் இன்ஸ்பெக்டர் துணிச்சலாக எழுதியிருக்கிறார். இதன் பிறகு காவல்துறை என்ன அறிக்கை விட்டார்கள்? அவர் மீதும் ஒரு மனைவி மீதும் சாராய வழக்கு இருக்கிறது என்று ஒரு கேவலமான அறிக்கை விட்டார்கள். நான் சுடுகாட்டிலே, தத்தநேரி சுடுகாட்டிலே வைத்து கேட்டேன், கருணாநிதி உத்தரவிலே இப்படி அறிக்கை விடுகிற போலீஸ் அதிகாரிகளே, உங்களுக்கு மனச்சாட்சியே கிடையாதா? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வழக்கு இருந்திருக்கிறது, அவரே சொன்னார். ஆனால் அந்த பெண் அவரை மிரட்டுவதற்காக அவர் மனைவி மீது அன்றைக்கு பொய் வழக்கு போட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இழிவுபடுத்துவதற்காக. இது மட்டுமல்ல, அமரேசன் என்கின்ற நாடார் குலத்து சகோதரர் சென்னையிலே தீக்குளித்தார். மனநிலை சரியில்லாமல் தீக்குளித்ததாக போலீஸ் அதிகாரி விட்டு கருணாநிதி அறிக்கை விட்டார். நான் ராத்திரி 2 மணிக்கு போய் மார்ச்சரிய திறக்கிறியா இல்லையான்னு கேட்டேன். ராத்திரி 2 மணிக்கு சீர்காழி ரவிச்சந்திரன் காங்கிரஸ் தொண்டன், அவர் தீக்குளித்து அவரை புதைத்து விட்டு மண்ணில் திரும்பி வருகிற வழியில் செய்தி கேள்விப்பட்டு எங்கள் கட்சி தொண்டர்களை ரோட்டிலே மறியல் செய்ய சொல்லி மனநிலை சரியில்லை என்று சொல்லி உடனே கொண்டு போய் எரிப்பதற்கு முயற்சிப்பார்கள், தடுங்கள் என்று சொல்லிவிட்டு ராத்திரி 2 மணிக்கு நான் போனேன். மார்ச்சரிய துறக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டோம். திறந்து காட்டாங்க. அவருக்கு 2 பையங்க. ஒரு பையன் இந்த கோலத்துல எங்க அப்பாவை பார்க்க வரலன்னு வெளியே இருந்துட்டார். இன்னொரு மகனை மட்டும் உள்ள கூட்டி போனேன். நல்ல திடகாத்திரமான உடம்பு, மனநிலை சரியில்லை என்று அநியாயத்துக்கு இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று மறுநாள் அவரை கொண்டு போய் நாங்கள் அடக்கம் செய்தோம். 2 நாள் கழித்துதான் தெரிய வந்தது, அவர் தீக்குளிப்பதற்கு முன்பு தன் பிள்ளைகள் 3 பேருக்கும் தன் மருமகனுக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதி போஸ்ட் செய்துவிட்டு தீக்குளித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் இலங்கையிலே இவ்வளவு மக்கள் சாகிற போது நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை, என் உடல்நிலை நன்றாக இருக்கிறது, எனக்கு பேரன் பேத்திகள், குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது, ஆனால் இலங்கையிலே இப்படி சாவதை கேட்டு நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை என்று எழுதி தன் பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவர் தீக்குளித்து இறந்து போனார். இப்படி ஒவ்வொன்றையும் கொச்சைப்படுத்தி தொடர்ந்து 14 பேர் தீக்குளித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சிவபிரகாசம் தென் சென்னையிலே தீக்குளித்தார். கலைஞர் கருணாநிதி இரங்கல் தெரிவிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு தலித் சகோதரர் கோகுலரத்னம் சிவகாசி ரிசர்வ் ரயிலே இருந்தவர் தீக்குளித்தார். அதில் நான் திமுக என்று எழுதி அந்த கடிதத்தில் கலைஞர் கருணாநிதி உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எழுதிவிட்டு ஈழத்தமிழர்களை காப்பாற்ற தவறிவிட்ட காங்கிரஸை கண்டித்து நான் தீக்குளிக்கிறேன், வைகோவை கைது செய்யக்கூடாது என்று எழுதி கையெழுத்திட்டிருந்தார். நான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் சொன்னேன், இப்பொழுது சற்று நேரத்தில் திமுக மந்திரிகள் வருவார்கள், இந்த திமுக தொண்டன் உடலை அவரிடமே ஒப்படையுங்கள், அவர் வசித்த வீட்டுக்கு கொண்டு போய் பந்தல் போட சொல்லுங்கள், மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே வந்து அவருக்கு இறுதி மரியாதை செய்யட்டும், ஒரு லட்சியத்துக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், அதன் பிறகு அவரை தகுந்த மரியாதையோடு இறுதி மரியாதையோடு அவரை அடக்கம் செய்ய சொல்லுங்கள். நான் அந்த இடத்தை விட்டு அகன்ற அரை மணி நேரத்துக்குள் 2 மந்திரிகள் வந்தார்கள். 50,000 தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து உடனே அந்த உடலை தூக்கிக் கொண்டு பக்கத்திலிருந்து விருதுநகர் சுடுகாட்டில் ஒருவருக்கும் தெரியாமல் எரித்தார்கள். கலைஞர் கருணாநிதி இரங்கல் தெரிவிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டன் மன்ருட்டி தொண்டன் திருப்பூரிலே தீக்குளித்தார். புரட்சி தலைவர் அவர்கள் வேதனையோடு இரங்கல் அறிக்கையும் தெரிவித்தார்கள். இன்றைக்கு எந்த மின்சட்ட பிரச்சனை உருவாகி இருக்கிறதோ அப்பொழுது இவர்கள் ஊழலை புரிந்து குற்றவாளிகளை தப்ப விடுகிறார்கள் என்று சொல்லி கோவை மாநாட்டில் நான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று நான் அறிவித்தேன். மந்திரி சபையில் இடம்பெறக்கூடாது எங்கள் கட்சி என்று தொடக்கத்திலே நான் முடிவெடுத்தேன். தேர்தலுக்கு முன்பே முடிவெடுத்து நான் அறிவித்தேன். இதே தொகுதியிலே அன்று போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியான நாடாளுமன்ற உறுப்பினர் நான் வருத்தப்படுகிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது ஒன்றும் கோபம் கிடையாது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொகுதியிலே வந்து உங்கள் குறைகளை கேட்பார், இந்த தொகுதிக்குள் சுற்றி வருவார், உங்களை காண்பார், சந்திப்பார், இந்த மண்ணில்